ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வீட்டில் வந்து இந்த ஒரு கிளாக்கு ரொம்ப மாதமாக ஓடாமல் இருந்தது. இதில் ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, ஆன் ஆகும், ஆனால் எந்த பட்டனுமே வந்து ஒர்க் ஆகாது. ஸோ வீட்டில் வந்து இது யூஸ் பண்ணாமல் தூக்கி போட்டாங்க. சரி, நான் பார்த்தேன் இது என்னென்னமோ எடுத்து ரெடி பண்ணுறோமே, இதையே எடுத்து ரெடி பண்ணக்கூடாதுன்ட்டு. ஸோ இதில் பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மோட் சுவிட்சும் செட் சுவிட்சும் வந்து ஒர்க்கே ஆகாது. சரி, இதை வந்து நம்ம எடுத்து இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு இதை வந்து எடுத்து செக் பண்ணோம். இது ரொம்ப வருஷம் முன்னாடி வாங்கின கிளாக்னால இது ஓப்பனும் பண்ணதில்லை. அதனால் எல்லா ஸ்க்ரூவும் வந்து ஒரு மாதிரி துருப்பிடிச்சு ஜாம் ஆகி போயிருந்தது. சரி, நானும் வேறு ஸ்க்ரூ ட்ரைவர்லாம் போட்டு ட்ரை பண்ணி பார்த்து கடைசியில் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவருக்கு செட் ஆயிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். இது ஓப்பன் பண்ணும்போது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணணும். ஏன்னா இதில் இந்த கிளாஸ் வந்து ஈஸியாக கீழே விழுந்து உடஞ்சிரும். ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாடியூல் தான் வந்து அந்த மோட் சுவிட்சும் செட் சுவிட்சும் இருக்கிற இது. ஸோ அதையும் வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தா சுவிட்ச் வந்து ஓகே தான். ஸோ இதை வந்து நம்ம இன்னைக்கு க்ளீன் பண்ணி போட்டால் சரியாகும்னு ஒரு நம்பிக்கை. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, நம்மக்கிட்ட தான் ஒரு சுவிட்ச் க்ளீனிங் ஆயில் இருக்குது. சரி, இதை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் எடுத்து நான் வந்து 2 நாப்லேயும் வந்து கொஞ்சம் ட்ராப்ஸ் வந்து ஊற்றி பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நல்லா அதெல்லாம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன். சுத்தமாக வந்து எதுவுமே சேஞ்சே ஆகலை. என்னடா இது, சுவிட்ச் க்ளீனிங் ஆயில் போட்டால் சூப்பராக ஒர்க் ஆகும்னு சொன்னாங்களேன்ட்டு நானும் என்னென்னமோ ப்ரெஸ் பண்ணி பார்க்குறேன், சரியாகலை. சரி, அதுக்கப்புறம் சுவிட்சில் பிரச்சனை இருக்காது, உள்ளுக்குள்ளே ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமான்றதுக்காக நான் வந்து டெஸ்டர் வச்சு இந்த ஷார்ட் சர்க்யூட் பண்ணி பார்த்தேன். ஏன்னா யூஸ்வலாக அதை ஷார்ட் சர்க்யூட் பண்ணால் சேஞ்ச் ஆகணும். ஸோ ஷார்ட் சர்க்யூட் பண்ணால் டைம் மாறிடுச்சு. ஸோ ஓகே, அப்போ சுவிட்சில் மட்டும்தான் ப்ராப்ளம், போர்டில் வந்து எல்லாம் பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் சுவிட்சுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படின்னால நான் வந்து என்ன பண்ணேன், சரி அடுத்து WD போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போன்ட்டு நல்லா WD வந்து 2 சைடும் நல்லா இது பண்ணிவிட்டு அப்புறம் இன்னும் நல்லா ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சி விட்டு பார்த்தேன் நான். அப்புறம் பார்த்தா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதெல்லாம் வந்து பிளிங்க் ஆகிறது உங்களுக்கே தெரியும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம இன்னும் நல்லா அதை வந்து 2-3 தடவை ப்ரெஸ் பண்ணி விட்டால் அது வந்து உள்ளே இருக்க ஆக்சிடேஷன் லேயர்லாம் போயிட்டு க்ளீன் ஆகிடும். ஸோ அதை வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து நார்மலாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிது. ஓகேடா, சூப்பர், இதை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இனி வந்து இதை எடுத்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்க வேண்டியது. ஸோ இதுதான் இந்த 2 சுவிட்ச்லேயும் வந்து அதை வந்து க்ளீனிங் ஆயில் போட்டு WDயும் போட்டு நல்லா வந்து க்ளீன் பண்ணியாச்சு. அப்புறம் எக்ஸஸாக இருந்த ஆயில் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணால் சூப்பராக ஒர்க் ஆயிடுச்சு. வீட்டம்மாவும் வந்து ஹாப்பி ஆகிட்டாங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இதை முடிச்சாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.